சரி எப்படியோ டென்ட் ஸ்டே பண்ணி ஃபயர் கேம்ப் போடுறோம், அப்படியே நம்மளே சமைச்சு சாப்பிட்றலாம் நைட்டு. எல்லாம் வந்து கும்பிட்டுக்கோங்கடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கெட்டப்பில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அப்படி பின்னாடி பையன் சொல்கிறேன். நீ தானே இது என்னடாச்சு? நான் கிரேவி டிபார்ட்மெண்ட் விட்டு பதவி ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிறேன். டேய் இங்கே பாருங்க, கிரேவி டீம் அவன் ஆமாம் அவன் என்னமோ பண்ணிக்கிறான். என்னடா அவன் அவனுக்கு ನೋಡಿ ப்ரோ ಇಲ್ಲಿ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஓடுங்க டேஸ்ட் பாரு. இங்கே பாரு நல்லா இருக்கா? கேமரா கட்டுறேன், உனக்கு ஊட்டுறேன். கேமரா கட்டுறேன். நான் வந்து கிரேவி பண்ணுறதா தான் இருந்தேன். அந்த பதவி ரிசைன் பண்ணிட்டு ஜட்ஜாக மாறிட்டேன். அவ்வளோதான். ஆனால் கையில் என்ன இருக்குது சார்? இதுவா தீப்பந்தம். யாருன்னா தப்பாக சமைச்சாங்கன்னா மைண்ட் வைஸ் அதுதான். நோ கமெண்ட், ஒன்லி ரியாக்ஷன். அவங்க அம்மா வரமாட்டேன்றாங்க வீடியோவில். இதில் தெரியாதுடா அவங்க மம்மி. அப்படி ஏன்டா அது காமிக்கிற தெருத்துல தெரியாதுட்டு இல்லை ஏதோ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் அதுக்கு அந்த சீனுக்கு இல்லடா. இதில் என்ன சோகம் என்றால் அவர் கையை கழுவில்லை. அடா பாவி, கை கழுவியாடா. எப்பா என்னடா இப்படி உனக்கு? அதாவது தண்ணி விட்டா கை பிஸியாகுது. ஏய் இங்கே வந்ததுலேருந்து சின்சராக சமைக்கிறதுனா இதோ அவன் ஒருத்தனும் இவன் ஒருத்தனும் தானா, ஜோசஃபா அறிந்தோம் தானே. அதாவது நம்மளும் இருக்கோம் வீடியோஸ் எடுத்துட்டு எதுக்கு வந்தோம்? இப்போ வந்து எதுக்கு சொல்லு, எதுக்கு வந்தோம் சொல்கிறா? இல்லை இல்லை கண்டென்ட்டுக்கு. சரியா? இவனுங்க அதையே மறந்துட்டு, அதாவது நாங்கள் 2 பேர் மட்டும் தான் கரெக்டாக கண்டென்ட்டுக்கு இருக்கோம். நாங்கள் 3 பேர். இல்லைடா இருப்பார். அதாவது நான் சரண் ஆதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு தேவையான வேலையை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இங்கே 2 பேர் எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் அசல் சமையல்காரனாகவே மாறினுக்கிறானுங்க. இவனும் இதோ இவனும் அதுதான் ஒன்று கூட்டு வந்துருக்கேன். சமைடா நீ எல்லாம் நல்லா வரணும்டா, நல்லா வரணும். நல்ல சமி எனக்கு ரொம்ப ஆசை. எல்லாத்தையும் சொல்லு நேயர்களே. எனக்கு செஃப் ஆகணும்னு ரொம்ப ஆசை நேயர்களே. அதனால சீக்கிரத்தில் அதுவும் நடக்கும் நேயர்களே. அதுவும் வீடியோ அப்டேட் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன் நான். 1000 இருந்தாலும் நம்ம மச்சான் மாதிரி வராது. கோவத்தில் ஆகட்டும் வேகத்தில் ஆகட்டும் அவ்வளோதான். நோ டைலாக்ஸ், ஒன்லி ரியாக்ஷன். Meanwhile, ஸோ இப்போ டைம் என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 11:51. நீ என்ன மட்டும் காமிடா, நீ எங்கேயுமே காமிக்காதடா. சரியா? ஓகேவா? நீ என்ன மட்டும் காமி போதும். சரியா? ஸோ டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11:51 ஆச்சு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 9 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்தோடைய பர்த்டே இருக்குது. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, வாடாங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம காஸ்டியூம் மாதிரியே அவனும் காஸ்டியூம் மாற்ற போகிறோம். ஓகேவா? லுங்கி காஸ்டியூம் லுங்கி இருக்காடா? லுங்கி இருக்கா? இல்லை வேட்டி இருக்கா அவன்கிட்ட? டைம் என்ன ப்ரோ? டைம் என்னடா? மேட்ச் பாக்ஸ் 59டா. இன்னும் ஆளடா. கரெக்டாக பாரு. குச்சி இருக்கு. பாக்ஸ் யாரா நீங்கள்? பாக்ஸ் வந்துட்டு என்னடா? சரி ஒரு நிமிஷம் நீ ஃபோன் எடுத்து வந்து டைம் பாரு. ஹாப்பி பர்த்டே ப்ரோ, வித் லுங்கி பார்ட்டி. தேங்க்யூ விஷயம் நீங்கள் ஹாப்பி ப்ரோ. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. வெல்கம் டு அன்பு. பார்த்தாடா. பிளாஸ்ட் அடிங்க யாருண்ணா? பிளாஸ்ட் எடுக்கணும்டா. இருக்கு ப்ரோ. அங்கேயும் ஒரு நார்மல் வீடியோ எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் ஸ்டேட்டஸ் பிளாஸ்ட் எடுக்கணும். ஜோசப் நார்மல் வீடியோ உங்கள் ஃபோனில் எடுக்கிறியா? வாட் அப்போ
ஆக்சுவலாக வந்து டேய் அவனே ஏன்டா க்ளோஸ் அப் நினைக்கிறேன் பயந்துட போகிறாங்க நான் பார்த்துருவாங்க. ஆக்சுவலாக நினைச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட் லுங்கியில் செலிப்ரேட் பண்ண வச்சாச்சு. ஏதோ பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நான் சாப்பிட்றது எடுத்துக்கிறான்டா. நீ தாண்டா ஹைலைட்டு. யாரு? நீ தாண்டா ஹைலைட்டு. அவனுக்கு காமிய ஏதோ எதையோ திங்கிற மாதிரி இருக்கு. ஓகே வேணாம் 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 பாடி வேணாம்டா. அவனுக்கு கொடுண்ணா. இவன் பர்த்டே எப்போ செலிப்ரேட் பண்ணு எனக்கும் தெரியாது. இப்போ கொடு. டேய் நீங்கள் மூஞ்சி பிளாக்காக தெரியுறா. இப்படி வாங்கடா. இப்படி வாங்கடா, இப்படி வாங்கடா, இப்படி வாங்கடா. மூஞ்சி பிளாக் ஆகி போக்குறேன். டைனோசருக்கு கொடுக்குறோம். இவ்வளோ பெருசுரா. ஓகே பூமிக்கு ஆசையாகுது. நம்ம என்சோவோட அழகே அழகுல பாரு, ஒரு மாதிரி டார்க் நைட்டில். எனக்கு அது அழகா தெரியும், இதுதான் அழகா தெரியுது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அது நீடா பைத்தியக்காரா. எனக்கு அந்த பைக் தாண்டா அழகா தெரியுது. இன்னொரு ஒரு வேதனை இவர்களுக்கு வாடிக்கை. என்னடா இது? எது? கேட்பரிஸ்ன்னு நினச்சிக்கணும். சாக்லேட் சாப்பிட்றேன் யாரும் இல்லை. சரி ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேய் அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கோன்னு சொல்லு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறோம். என்னடா பேசுறது? இல்லை என்ன பேசுறது கொஞ்சமாச்சு தெரியும். நான் வரேன் சார். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டு இதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டு போடலான்னு இருக்கோங்க. ஸோ டென்ட்டு போட்டு அப்படியே சமைச்சு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போய் தூங்க வேண்டியதான். என்ன பண்ணிட்டு இருந்த சொல்லு. ஒன்றும் இல்லைப்பா, சொல்லு பரவாயில்ல. ஒன்றும் இல்லை. சொல்றா சொல்றா. A few moments later. ஸோ ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டு போடலான்னு இருப்பது. டென்ட்டு போட்டோம், ஆனால் ஒரு சைட் கம்பி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் டாக்டர் கம்பி வந்துருச்சுன்னா கையோடு வந்துருச்சு. அதுதான் பிரச்சனை. ஸோ பாட் ஆகிடுச்சு கம்பி. ஆனால் இது வந்து நம்ம தப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அண்ணா ஆக்சுவலாக நம்ம அண்ணா தான் வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாது தான். அவங்க கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா 2 கம்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறில் அட்டாச் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் ஆக்சுவலி அது இப்போ தான் பார்க்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்போ எப்படி தூங்க போகிறோம்னு தெரியல. அதுதான் டாக்டர். ஏன்னா இப்போ சாப்பிட்றது கூட இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நைட்டு. ஸோ இன்னுமே சாப்பிடல. சாப்பிட்றது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபயர் கேம்ப் போட்டு ஸோ இங்கே ஃபயர் கேம்ப் போட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றலான் இருக்கோம். ஆனால் இப்போ தூங்குறது தான் பிரச்சனை. ஏன்னா மொட்டை மாடியில் போய் தூங்கலாம், ஆல்ரெடி செம்ம பண்ணி. ஸோ எப்படி போய் தூங்க போகிறோம் என்ன ஏதுன்னு தெரிலங்க. அடுத்த மனுஷன் கடைச்சாட சொல்கிறேன். ஆமாண்டா, இவனுக்கு இருக்கிற பொசிஷன்லாம் கொஞ்சம் பாருங்களேன். ஒருத்தன் என்னடா கூர்க்கா போட்டுனுக்குறான். ஓ நீ உங்கள் மூஞ்சிங்கெல்லாம் தெரிய மாட்டேங்குதுரா. லோட்டில் பார்த்துன்னு 2. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்னு தெரில. ஓகேங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமா லாக் பண்ணி பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ ஃபயர் கேம்ப் போட்டு ஏன் தூங்குறோம். ஸோ ஃபயர் கேம்ப் போட்டு ஏன்னா இப்போ இருக்க எல்லாமே நல்லா தான் போச்சு. என்னடா நம்ம ஒரு பிளான் பண்ணி அது கரெக்டாக போயிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டு கோளாறு கொடுத்துருச்சு. நான் இப்போ அந்த டென்ட்டை நம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தூங்கலான்ற மாதிரி வந்திருந்தோம். இப்போ இங்கேயும் தூங்க முடியாது. ஸோ இந்த இப்போ அப்பயே காமிச்சிருப்போம் இந்த பில்டிங். ஸோ இந்த பில்டிங்களோடைய மொட்டை மாடியில் தான் போய் தூங்கலான்ற ஒரு பிளானில் இருக்கோங்க. மொட்டை மாடியில் போய் தூங்கிட்டு, ஆனால் மொட்டை மாடியில் தூங்குறதுக்கு கூட இப்போ செம பனியாக இருக்குது. என்ன பண்ண போகிறோம் என்ன ஏதுன்னு தெரில, பார்க்கலாம். ஸோ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமா லாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏய் வேணாம் போக வேணாம் ப்ரோ இல்லை ப்ரோ கோகோனட் சொல்லுவோம். இப்போ இங்கே திருப்பம் ஸ்லோவாக போட்டால் வராதுப்பா. சும்மா என்ன பண்ணி இதில் ஊதுரா. இனிமே இல்லைடா. பெட்ரோலா? அப்படியே மேட்ச் பாக்ஸ். டை டை சரண் மேட்ச் பாக்ஸ். எகிரி குதித்தேன் வானமிடித்தது பாதங்கள் 2
பார்த்தேன் நம்ம மந்திரம் தந்திரம் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஏன்டா பிரியாணி வச்சுக்கடா மந்திர தந்திரம் பண்ணுவேன். ஏய் அது போடுங்களா ஃபயரு. ஏய் ஸ்டிக்கர் ரைட்டில் தின்னுக்குறியாடா நீ? ரைட்டில் ஸ்டிக்கர் தின்னுக்குறா? ಎಲ್ರಿಗೂ ಹಾಕ್ಬೇಕಾ ಬ್ರೋ ಗಿರಿವಿ ಹಿಂಗೆ ಹಾಕ್ತೀನಿ ಬಿರಿಯಾನಿ ಮಾಂಸನೇ ಬಂದಿಲ್ಲ ಬ್ರೋ ನಿಮಗೆ? ಇಲ್ಲ ನೀವೇ ಹಾಕಿ ಬ್ರೋ ಎಲ್ರಿಗೂ. டேய் தட்டு காமிங்கடா. சரண் நம்மலாம் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுல. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கள் ஒன்னாக.